நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ரேணுகாவோட சூழ்ச்சினால நம்ம விஜய் இவ்வளோ கேவலமா நடந்துக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா வர வர நம்ம மல்லிய மட்டும் தான் வெறுத்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா, இப்ப எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்ம வெண்பாவே அடிக்க கை வாங்கிட்டாங்க. உண்மையிலேயே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரேணுகா தான் அப்படின்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா வேணுமனுக்கு இந்த ஒரு காரியத்தை பண்ண கிடையாதுங்க. ஆசைப்பட்டு அந்த ஒரு கிஃப்ட் வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படின்னு புடுங்கன்னு மட்டும் இல்லாம அதெல்லாம் ஆட்டம் போட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அந்த ஒரு வீட்டுல நம்ம விஜய் வந்துட்டு ஒரு முட்டாள் காரணம் தாங்க வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஏன்னா இப்ப வந்துட்டு மனநிலையுமே பாதிக்கப்படலை அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிருந்தா எவ்வளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே வந்துட்டு கண்டுபிடிக்காம இப்போ எல்லாரும் மேலே எரிஞ்சு எரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்த விஜய். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சுடரி எல்லாம் நம்மள நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம போட்டு வச்ச சதித்திட்டத்தில் கண்டிப்பாக இந்த மொத்த பணத்தை அடிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகிறது தான் நம்மளுடைய முதல் வேலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதே தருணத்தில் நம்ம கதிரேசனும் என்னுடைய மொத்த டாக்குமெண்ட்டும் என்னுடைய மொத்த சொத்து மதிப்பும் எடுத்துகிட்டு வா இதே வீட்டுக்கு, நான் வந்துட்டு இதிலே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் ரகுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம இவ்வளோ நாளாக இந்த லூசுங்கிட்டலாம் நம்ம ஓரியாடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரேணுகா நினச்சிட்டு இருக்குங்க. ஆனால் இவர் ரேணுகாவே கிடையாது, சுடரி தான் அப்படின்ற உண்மை எப்போ தான் எல்லாருக்கும் வெளியே வருதோ அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் வெளிவர போகிறோம். ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இந்த நிஷாவோட மைண்டை ரொம்ப நல்லாவே வந்துட்டு மாற்றிட்டு இருக்கேங்க. அதெல்லாம் யாரோடைய பேச்சும் கேட்காத. உங்கள் அப்பா வந்துட்டு இப்போ இந்த ரேணுகாவையும் இந்த மல்லியும் தான் பொண்ணாக நினச்சிட்டு இருக்கேங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீ பொண்ணாக இருக்குன்னாவா நான் சொல்கிறத கேளு. ஏன்னா மொத்தமாக வந்துட்டு மல்லி ஆட்டை போட்டுக்கோ, உன்னுடைய மொத்த சொத்து மதிப்போம் இப்போ பைத்தியக்காரி தான் உங்கள் அக்கா அப்படின்ற மாதிரி இந்த நிஷாவோட மனசு ரொம்ப நல்லாவே வந்துட்டு கிளப்பி விட்டுட்டு இருக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி கட்டணுங்க. ஏன்னா நம்ம விஜய் கிட்டேருந்து ஏமாற்றி மொத்த சொத்து மதிப்பு இந்த ராஜேஸ்வரி திட்டம் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதே சமயம் இப்போ நல்லா இருக்கிற வீட்டில் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சி தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு முதல்ல முடிவு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரேணுகாவுக்கு கட்டணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.